ஹாய். வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி சிம் ஸ்கொயர். நான் கரெக்டாக நம்ம இந்த வீடியோவில் பட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்சி ஜீரோ டிஆர்சி 07 ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஃபார்மை பற்றி உங்களுக்கு வந்து கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு கரெக்டாக நாலேஜாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் ஏதாவது கரெக்டாக வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணுற நாலேஜ் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிஆர்சி 07 ஃபார்ம், இதை வந்து ஃபார்மோட நம்பர். இந்த ஃபார்மோட நேம் வந்து அப்பீல் டு அப்ளிகேட்டட் இன் அத்தாரிட்டி. அதுதான் அந்த ஃபார்மோட நேமு. அது இதில் கூட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஜிஎஸ்டியில் யூசர் சர்வீஸில் போயிட்டீங்கன்னா வியூ வியூ அடிஷ்னல் நோட்டீஸ் அண்ட் பட் ஆர்டர் இருக்கும். கரெக்டாக இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ், அதுக்கப்புறம் டிமாண்ட் நோட்டீஸ் வந்தால் பட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காப்பி பண்ணி மை அப்ளிகேஷன் இருக்குல்ல, நீங்கள் அதில் போயிட்டுனா இதில் உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து அப்பீல் டு இதுதான் அப்பீல் டு அப்ளிகேட் பட் அத்தாரிட்டி. இந்த ஃபார்மோட நேம் தான் நான் சொல்கிறேன். டிஆர்சி 07 சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் ஏன் வருதுன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது டிமாண்ட் நோட்டீஸ், அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக கட்டியிருந்தீங்களா, இல்லைனா 1 மாதம் 2 மாதம் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணாமல் கரெக்டாக விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த நோட்டீஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த நோட்டீஸ் வந்தால் உங்களுக்கு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பட் அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. முதல்ல நோட்டீஸ் அனுப்புறத வந்து சோகாஸ் நோட்டீஸ் வந்து அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த சோகாஸ் நோட்டீஸுக்கு நீங்கள் ரீப்ளே பண்ணால், இப்போ சப்போஸ் அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணிட்டோம், எங்களோட அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த அமௌண்ட்டு கால்குலேஷன் அமௌண்ட்டு நீங்கள் வந்து தப்பாக அனுப்பிச்சிருக்கிறீங்க. பட் அந்தமாரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க டிஆர்சி 07. அப்போ நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு வேளை கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த நோட்டீஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா, நீங்கள் ரீப்ளே பண்ணலன்னா, இந்த நோட்டீஸுக்கு ரீப்ளே பண்ணலைன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்டரே அனுப்பிச்சுவாங்க. அவங்க ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாரி தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிஆர்சி 07 இருக்குது. இப்போ இதில் 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். ஒன்று வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும், இல்லைனா இல்லை இந்த டேக்ஸை எங்களால் பே பண்ண கரெக்டாக இந்த டேக்ஸை எங்களால் பே பண்ண முடியாது, நாங்கள் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும்னா அதுக்கு நம்ம கரெக்டான ப்ரூஃப் அண்ட் உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதாவது டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்ணி அந்த பர்டிகுலர் இவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இல்லை அது ரைட்டு தான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணி கூட இந்த கரெக்டாக நோட்டீஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அதேமாரி இந்த டிஆர்சி 07 ஃபார்ம் வந்து ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக ரீபே பண்ணணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து மேனுவலாக நோட்டீஸ் வரும். கரெக்டாக மேனுவலாக நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்துருக்கு வரணும். அப்போ நீங்கள் மேனுவலாக வந்தால் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி லா என்ன சொல்லுதுன்னா, அதோட ரூல் நம்பர் 142 அது என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வர டிமாண்ட் நோட்டீஸ் ஒன்லி ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான், அது பேர் என்ன சொல்லணும்னா இ சர்வ், அதில் உங்களுக்கு வந்தது மட்டும்தான் நீங்கள் ரீப்ளே பண்ணால் போதும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆன்லைனில் வராமல் மேனுவலாக மட்டும் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ரீப்ளே பண்ண தேவையில்லை. அதுதான் ஜிஎஸ்டி ரூல் சொல்லுது. ஜிஎஸ்டி ரூல் என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும்னா கம்பல்சரி ஆன்லைனில் இ சர்வரில் தான் அனுப்பணும். அப்படிதான் ஜிஎஸ்டி லா வந்து சொல்லுது. வந்ததுன்னா நீங்கள் உடனே வந்து உங்களோட டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ ஆடிட்டருக்கோ காமிச்சு இந்த டிஆர்சி 07 நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது கரெக்டாக ஃபியூச்சரில் சம் ப்ராப்ளம் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதை பேசிக்காக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ டிஆர்சி 07. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.